உடல் எடை அதிகரிக்க என்ன செய்யலாம்? இதுவும் ஒரு சிலர் நெறைய பேர் கேட்குற விஷயம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா, வெயிட் லாஸ் பண்றதுக்கு நான் என்னங்க பண்ணலாம்? எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும்? அதே சமயம் வெயிட் கெயின் 40 வயதில இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. டீனேஜ்ல இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆண்களை பொறுத்தவரைக்கும் இந்த வெயிட் கெயின் ஆகாம இருக்கு. ரொம்ப லீனா இருக்கேங்க. வயது வந்து 35 வயதாகுது. என்னோட எடை பார்த்தீங்கன்னா 40 கிலோ தான் இருக்கேன். 42 தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு பேதி மருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏற்கனவே நம்ம வந்து உடல் எடை குறைவாக இருக்கிறோம். பேதி மருந்து எடுக்கும்பொழுது டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் இருக்கு. இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா, நெய் வகை மருந்து. ஸோ இதில முக்கியமாக பார்த்தோம்னா, நமக்கு அஸ்வகந்தா, சதாவரி, நிலப்பனங்கிழங்கு, பூனைக்காளி, வாய்விடங்கம் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒன்றாக செய்யக்கூடிய ஒரு நெய் மருந்து. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் எடை அதிகரிக்க என்ன செய்யலாம்? இதுவும் ஒரு சிலர் நெறைய பேர் கேட்குற விஷயம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா, வெயிட் லாஸ் பண்றதுக்கு நான் என்னங்க பண்ணலாம்? எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும்? அதே சமயம் வெயிட் கெயின் 40 வயதில இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. டீனேஜ்ல இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. கிட்ஸுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. அண்டர் வெயிட்ல இருக்கிறது. என்னதான் உணவு சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்கல. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு சைட்ல என்ன சொல்வாங்கன்னா, "எனக்கு பசி இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசியின்மை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், நமக்கு அந்த வெயிட் லாஸ்க்கு, வெயிட் கெயின் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்போ பசியின்மை அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் எதனால ஏற்படுது? நம்ம உடல்ல அந்த மந்தத்தன்மை. ஸோ இது வந்து அக்னி அப்படின்னு சொல்வோம். ஸோ இந்த அக்னி அப்படின்னு சொல்ற விஷயம் பித்தத்தை சார்ந்து வரக்கூடியது. இந்த பித்தம் நமக்கு வந்து உடல்ல கம்மியாக இருக்கும் பொழுதோ, பசி தீ நமக்கு வந்து குறைவாக இருக்கும் பொழுதோ, நமக்கு ஒரு மந்தத்தன்மை, அஜீர்ணம், பசியின்மை, புளித்த ஏப்பம் வர்றது, உணவு மேலேயே ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சிலருக்கு வந்து ஏதோ சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். உணவு பார்த்தோன்னே வேண்டாம் அப்படின்னு சொல்லிருவாங்க. காலையில உணவு எடுத்தாலும் அது ஈவினிங் வரைக்கும், மாலை நேரம் வரைக்கும் நமக்கு பசி இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போது உடல் எடை குறைவாக இருக்கு. ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. ஸோ ஆண்களை பொறுத்தவரைக்கும் இந்த வெயிட் கெயின் ஆகாம இருக்கு. ரொம்ப லீனா இருக்கேங்க. வயது வந்து 35 வயதாகுது. என்னோட எடை பார்த்தீங்கன்னா 40 கிலோ தான் இருக்கேன். 42 தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கிறதுக்கான காரணம், இந்த மாதிரி ஆண்களுக்கு இன்னும் உடல்ல நிறைய பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறது, ஸோ விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு, அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கிறது, உடல் சோர்வு இந்த மாதிரி இருக்கும். இதுவே பெண்களுக்கும் வந்து பார்த்தோம்னா, உடல் எடை குறைவாக இருக்குன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை, அதிகமான ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். அப்போது உடல் எடை அதிகரிக்க என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சொன்னது, அந்த பசி தீயை வந்து நம்ம அதிகரிக்கணும். ஸோ உடலில் வந்து பசி அதிகமாக அதிகமாக நம்ம உணவு எடுக்கும் பொழுது நமக்கு உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம்னா இன்னொரு கேட்டகரியில் வந்து பார்த்தோம்னா, உணவு எடுத்துக்கிறேங்க. நிறைய சாப்பிட்றேன். நட்ஸ் சாப்பிட்றேன், பால் சாப்பிட்றேன், கீரைகள் நிறைய எடுத்துக்கிறேன். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நான் சாப்பிட்றேன். இருந்தாலும் எனக்கு ஏன் வெயிட் கெயின் ஆகலை? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா, குடல் பகுதியில் அந்த அப்சார்ப்ஷன் குறைவாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு லிவர் மற்றும் ஸ்ப்ளீன், கல்லீரல், மண்ணீரல் இதனோட இயக்கம் குறைவாக இருக்கும் பொழுதும் உணவு சரியாக அப்சார்ப்ஷன் நடக்காமல் இருக்கும். இதுலேயுமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும்போது மட்டும்தான் உடல் எடை நமக்கு அதிகரிக்குது. அப்போது நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு பேதி மருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து உடல் எடை குறைவாக இருக்கிறோம். பேதி மருந்து எடுக்கும்பொழுது டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பேதி மருந்துகள் எடுக்காமல் நேச்சுரலாக நம்மளுடைய குடல் பகுதியை சுத்தம் பண்ணுறதுக்கும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்த்துக்கணும். சரி, அப்படி என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
உணவு முறையில் நம்ம குடல் பகுதி பசித்தீயை தூண்டுவதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. முக்கியமாக பஞ்ச தீபாக்கினி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இந்த பஞ்ச தீபாக்கினி சூரணம் சொல்கிறது 5 வகையான மூலிகைகள் தான். இது சேர்ந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பசி தீயை வந்து அதிகரிக்குது. இதில் திரிகடுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3மே சேர்ந்துருக்கு. இதை வந்து நம்ம தினம்தோறும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் பசி அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவர்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு பஞ்ச தீபாக்கினி லேகியம் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ லேகிய முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது இனிப்பாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு, அதே சமயம் நமக்கு நல்லாவே நேச்சுரலாகவே பசி தீயை வந்து இது தூண்டக்கூடியதாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது. இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா நெய் வகை மருந்து. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு அஸ்வகந்தா, சதாவரி, நிலப்பனங்கிழங்கு, பூனைக்காளி, வாய்விடங்கம் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒன்றாக செய்யக்கூடிய ஒரு நெய் மருந்து. இந்த நெய் மருந்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடலில் தசைகள் வந்து வலிமையடைய ஆரம்பிக்கும். ஸோ நல்ல வந்து இது ப்ரோட்டீனும் இதில் இருக்கிறதுனால உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சுரலாக நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இருக்கலாம், பட் ஒரு சிலருக்கு அது சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நேச்சுரலாக வீட்டிலே நீங்கள் சத்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூலிகைகள் சேர்ந்த ஹெர்பல் மெடிசன்ஸும் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் உடல் எடை அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதனோட முக்கியமாக நம்ம உணவு முறையில் ப்ரோட்டீன் டயட் அதிகமாக எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது அசைவ உணவுகள். ஸோ ஒரு சிலருக்கு அசைவ உணவுகள் ஓகேங்க, சாப்பிடும்போது எனக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம அசைவ உணவுகள் பயன்படுத்தலாம். கீரை வகைகள், முளை கட்டிய பயிறு வகைகள், நட்ஸ் மற்றும் விதைகள் இதை பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரோட்டீன் உடலில் சேர ஆரம்பிக்கும். இதனோடு சேர்ந்து கால்சியம் சார்ந்த உணவுகளும் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல் எடை நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம உணவு முறைகளில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனோடு சேர்ந்து என்ன பண்ணணும்னா தினமும் மோஷன் ஃப்ரீயாக போகிறோமா அப்படின்றதும் செக் பண்ணிக்கணும். மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் அடுத்தது நமக்கு பசியின்மை அப்படின்ற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கும் பொழுது தான் ஈஸியாக நமக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவே இல்லாமல் இருக்கும்பொழுது அடுத்தடுத்து நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் ஆரோக்கியமான முறையில் இருந்ததுன்னா ஈஸியாக நமக்கு வெயிட் கெயின் ஆகும். இதில் முக்கியமாக நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு உணவு முறை அப்படின்னு பார்த்தோம்னா புளி. ஸோ அதிகமான புளி சேர்த்து புளிப்பான சுவை இருக்கக்கூடிய உணவுகள்னு நான் சொல்லலை, புளி முக்கியமாக தவிர்க்கணும். அதிகமாக கிழங்கு வகைகள் நிறைய சாப்பிட்றதையும் நம்ம தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வீட்லேயே கூட ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பருத்தி விதை. ஸோ இந்த பருத்தி பால்லாம் நம்ம வந்து அதிகமாகவே குடிச்சிருப்போம். ஸோ இந்த பருத்தி பால் நம்ம குடிக்கும்பொழுதும் உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். ரிச் ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் இதில் இருக்குது. ஸோ பருத்தி விதைகள் சேர்ந்த ஹெல்த் மிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு இது ரெண்டுமே நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து கஞ்சி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.